கொரோனா சமயத்தில் யாரும் சரியாக வேலைக்கு போக முடியல, வருமானம் இல்லை, வறுமை இருக்குது. கொஞ்சம் சமீபத்தில் பார்த்திங்கன்னா லாக்டவுன் இருந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் தளர்வுகள் நீங்கும் பொழுது அங்கங்கே வழிப்பறி இருக்குது, அங்கங்கே அடிதடி வன்முறை இருக்குது. சின்ன சின்ன செல்ஃபோன்லாம் திருட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பார்த்திங்கன்னா இது அடிப்படையில் இது நல்லது கெட்டதுன்ற அந்த கான்செப்டுக்கு நான் வரலை. மக்கள்கிட்ட பணம் இல்லை. இது ஒரு லோ சோஷியோ எக்கனாமிக் குரூப் மட்டும் இல்லை, மத்திய குடும்பத்தையும் ரொம்ப மேல்தட்டு வர்க்கம் அவங்களுக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை. அபரிதமாக இருப்பாங்க, லக்ஸுரி ஜோனில் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன நடந்தாலும் ஒரு பிரச்சனை கிடையாது. கொரோனா சில சமயம் நமக்கு ஒரு கெட்டதுலேயே ஒரு நல்ல பாடத்தை உருவாக்கி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையில் கொரோனாவில் வீட்டில் இருக்கோம், மனித உறவுகள் முக்கியம்னு தெரியுது. அப்பா அம்மா கணவன் மனைவி பேசக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால் பெட்ரு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, வெளியில் போக முடியல, பொருட்களை வாங்க முடியல, வருமானம் இல்லை, நம்முடைய சேமிப்பில் அந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருந்தோம். சிம்பிளான சாப்பாடு. எல்லா மனிதர்களும் வெளியில் சாப்பிட்றாங்க, ஹோட்டலில் தருவித்து இந்த மாதிரிலாம் சாப்பிட்ற பழக்கம் குறைந்து சிம்பிளாக நல்ல உடம்புக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய சாப்பாடை சாப்பிட்டோம், ஹெல்த்தியாக இருந்தோம். நம்ம எதுவும் கொரோனா சமயத்தில் எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சர்க்கரை வியாதி அல்லது இரத்த கொதிப்பு அல்லது உடல் சம்பந்தமான அல்லது இதயம் சம்பந்தமான நோயாளிகள் கூட கொஞ்சம் தற்காப்பு நடவடிக்கையில் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காமல் உடம்பை பார்த்துக்கினாங்க. முடிஞ்ச அளவு எக்ஸசைஸ் பண்ணாங்க. அவ்வளோவா பெருசாக வரல. ஏன் குடிக்கிறவங்க கூட அந்த சமயத்தில் நாங்கள் மனநல மருத்துவன்ற முறையில் நிறைய கேஸ் ட்ரிங்க்ஸ் இல்லாமல் கொஞ்சம் பிரச்சனையோடு வருமோ அப்படின்னு எதிர்பார்த்தோம். அந்த மாதிரி இல்லை. அவங்க கூட கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்க பழகிக்கிறாங்க. கொரோனா சொல்லி கொடுத்த பாடம் என்னன்னா, நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோன்றது முக்கியம் கிடையாது, எவ்வளோ செலவு பண்ணுறோம் அது முக்கியம். அதை விட முக்கியம் எவ்வளவு சேமித்து வைக்கிறோம். சொல்லுவாங்க 1/3 ஆஃப் யுவர் இன்கம் நீங்கள் இந்த மாதிரி எதிர்பாராத சூழ்நிலையில் கண்டிப்பாக தேவை. மத்திய ஒரு மிடில் கிளாஸ் அல்ல லோயர் மிடில் கிளாஸ்லாம் தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ மகனுடைய படிப்புக்காக, மகளுடைய திருமணத்துக்காக அல்லது நகையாக இருந்த விஷயத்தை வச்சு நடத்துகிறாங்க. என்னன்னா, சிம்பிளாக ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்கு. ரெண்டாவது, நம்ம தேவைகள் என்னவோ அது நமக்கு கிடைச்சா சந்தோஷம். தேவைகளுக்கு மேலே போகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது. இது கிடைச்சா எனக்கு நல்லா இருக்கும், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அந்த கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி லக்ஸுரி ஜோன் போகும்போது தான் அதுக்கு கொடுக்க வேண்டிய விளைவுகள், நம்ம அதுக்கு கூடிய பரிசு, நமக்கு தண்டனைகள் அதிகமாக இருக்குது. ஸோ பணம் தேவை. ஆனால் அந்த பணம் ஒரு அளவுக்கு மேலே, ஒரு ரிசர்ச்சில் கூட சொல்லியிருக்காங்க, $75,000 மேலே அந்த பணம் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, ஒரு பர்சனல் வெல்பீயிங்க்கு கொடுக்காதுன்னு ஒரு வெளிநாட்டு ஆராய்ச்சி சொல்லுது. ஸோ நம்ம சிம்பிளாக இருக்க பழகிக்கணும், நம்மளுடைய தேவைகளை குறைத்து கொண்டுக்கணும். நம்மளுடைய பொழுதுபோக்கு விஷயங்கள் கூட ரொம்ப பணம் சம்மந்தப்பட்ட இல்லை ஒரு கேளிக்கையான வேடிக்கை வீணாக செலவு பண்ணுறதெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய எளிமையான பொழுதுபோக்கு இருந்ததுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் இல்லை. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை உங்கள் பேஷன். கொரோனா காலத்தில் எல்லாரும் கேட்குறாங்க, எப்படி பண்ணுறது, எப்படி நேரத்தை செலவிடுறது, போர் அடிக்கிறது. படிக்கிற ஹேபிட் சொல்லுவாங்க, படிக்கிற ஹேபிட் மட்டும் இருந்ததுன்னா 10 வருடம் ஆயுள் தண்டனை கொடுத்தா கூட உட்காந்து படிச்சிடலான்னு. அந்த ஒரு படிக்கிற ஹேபிட் இருந்ததுன்னா எல்லாத்தையுமே மறக்கலாம். அண்ணா தன்னுடைய புற்றுநோய் வாய்ப்பட்டு அமெரிக்காவில் அந்த மறுநாள் ஆப்ரேஷனுக்கும் இருக்காங்க. அந்த டாக்டர் கேட்குறாரு அன்றைக்கி நைட்டு, நாளைக்கு உங்களுக்கு சர்ஜரி, ஆர் யூ ஓகே அப்படின்னு சொல்கிற போது அண்ணா சொல்கிறாரு, நான் ஒரு புக்கை படிச்சுட்டேன், இன்னும் சில பக்கங்கள் மட்டும் மீதி இருக்குது, அதை கொஞ்சம் படிச்சிடறேன், இதை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வைக்க முடியுமான்னு கேட்கும்போது அந்த பேரறிஞருடைய படிக்கிற வெறி இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம். நம்முடைய தலைவர்கள் எல்லாருமே ஒரு படிக்கிற ஒரு அந்த பழக்கம் இருந்தது. உங்களுடைய பேஷனில் படிக்கிற சின்ன சின்ன ரசனைகள், ஒரு சின்ன சின்ன ஆசைகள் சொல்கிற மாதிரி நம்முடைய ரசனைகள் கூட சாதாரணமாக இருக்கணும். ஒரு மரத்தடியில் இருக்கிறது, ஒரு பறவை இருக்கிறத பார்க்கறது, அல்லது
ஒரு காலார ஒரு கடற்கரையில் நடந்து போகிறது, அல்ல நமக்கு பிடித்த ஒரு பாடலை கேட்குறது. நம்ம பொழுதுபோக்கு விஷயங்கள் கூட யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. இந்த ஃப்ரெண்டு இருந்தால் தான் என்னால் முடியும், இந்த இடத்துக்கு போனால் தான் என்னால் முடியும், இவ்வளோ செலவு பண்ணி அந்த இடத்துக்கு போய் அந்த தேட்டரில் உட்கார்ந்தா தான் என்னால் திருப்தி கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் நீந்தக்கூடிய மீனாக இருக்கணும் நம்ம. அதாவது ஆப்பர்ச்சுனிஸ்டாக இருக்கணும்னு சொல்லலை, ஃப்ளெக்சிபிளாக இருக்கு. அதாவது நம்மளுடைய பொழுதுபோக்கு விஷயங்கள் சாதாரணமாக ஒரு எளிமையாக இருக்கணும். எது தேவையில்லையோ, மினிமலிசம்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. 90 நாளுக்கு முன்னாடி உபயோகம் இல்லாத பொருளும் 90 நாளுக்கு வரப்போகும் 90 நாளில் தேவையில்லாத பொருளையும் வாங்கி குவிக்க வேணாம். இங்கிலாந்தில் ஒரு வீட்டில் ஒரு குழந்தைக்கு 230 பொம்மைகள் சராசரியாக இருக்கான். இதெல்லாம் கொஞ்சம் அதிகம். ஒரு அமெரிக்க வீட்டில் ஒரு குடும்பம் இருக்கிற வீட்டில் 2 லட்சம் பொருட்கள் இருக்கான். தேவையே இல்லை. மினிமமான விஷயங்களை வைத்துக்கொண்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ்ன்றது என்னன்னா, உங்களுக்கு எது தேவையோ எது ஆசையோ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் நாம் ஆசைப்படுவதற்கும் நமக்கு கிடைப்பதற்கும் நடுவில் இருக்கிறது ஹாப்பினஸ். அதை விட சிறந்த திருப்தின்றது நமக்கு கிடைப்பதற்கும் நாம் ஏற்றுக்கொள்வதற்கும் நடுவில் தான் நம்ம திருப்தி. நம்ம கிடைச்சதே நம்ம ஏற்றுக்கொண்டால் அதை விட பெரிய திருப்தி, சந்தோஷத்தின் அடுத்த நிலைமை திருப்தி. என்ன சொல்ல வரேன்னா, எளிமையான வாழ்க்கை என்றைக்குமே அதாவது நமக்கு பலனளிக்கும். சார்பு நிலை தான் வாழ்க்கை. மனிதர்கள் ஒவ்வொருத்தரையும் சார்ந்து தான் இருக்கிறோம். ஆனால் சூழ்நிலை வரும்பொழுது, ஒரு நிலைமை வரும்பொழுது, முதுமை வரும்பொழுது, உடல் வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது, மனிதர்கள் நம்மை விட்டு விலகும் பொழுது, நமக்கு வேண்டிய சுற்றம், நட்பு, இறப்பு மூலமாக நம்மை விட்டு பிரியும் பொழுது நம்முடைய தனிமையை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அப்போ நம்ம கூட வர்றது ரசனைகள் கூட நம்முடைய பொழுதுபோக்கு விஷயங்கள் கூட ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது நல்லது. எளிமையான வாழ்க்கை, அழகான ரசனை இருந்ததுன்னா தூக்கம் இல்லை, தூக்கத்தை பற்றி ஒரி பண்ண வேண்டியதில்லை, துக்கமும் இல்லை. எளிமையாக வாழ பழகிக்கொள்வோம்.